பெரியாழ்வார் பெற்றெடுத்த பெண்பிள்ளை வாழியே, திருவாடி பூரத்து ஜெகத்து துஞ்சால் வாழியே, திருப்பாவை 30 செப்பினால் வாழியே சொல்லிண்டே போலாம். பாதகங்கள் தீர்க்கும் பரமனடி காட்டும் வேதம் அனைத்துக்கும் வித்தாகும் போதை தமிழ் 5 அறியாத மானிடரை வையம் சுமப்பதும் வம்புன்னு. ஆண்டாள தெரியலன்னா வேஸ்டடான்றான், லக்கேஜ்ன்றான். எதுக்கு சொல்ற? ஒரே ஒரு எண்ணெய் கவர்ந்த ஆண்டாள். நான் பார்க்கிற பார்வையில் ஆண்டாள் எப்படின்னா, ஆண்டாள் பண்டில் ஆஃப் பாசிட்டிவ் தாட்ஸ், நேர்மறை சிந்தனை தான், எதிர்மறை சிந்தனையே இல்லை. ஆண்டாளை எதிர்மறை சிந்தனையாக பேசுகிறார் யாரா என்றால் அவர் எதிர்மறை சிந்தனைக்கு சொந்தக்காரர்னு அர்த்தம். ஏன்னா வாழ உலகினில் பெய்திட்டாயின்றார். ஒரு 4-5 வார்த்தை மட்டும் சொல்றேன், ரொம்ப நேரம் பேச முடியாது. ஆண்டாளை பத்தி பேசணும்னா 10 ஜென்மம். வாழ உலகினில் பெய்திட்டாய். சுனாமி வந்து அடிச்சா, நான் ஒரு மீட்டிங்ல பொலிட்டிக்கல் மீட்டிங்லயே பேசினேன், ஆண்டாள் தான்டா கம்யூனிஸ்ட். என்னன்னு எல்லாருக்குமானது, எல்லாம் ஆல் ஆர் ஈக்குவல், எல்லாமும் எல்லாருக்கே அப்படின்றத அவ சொன்னா. என்னன்னா வெறும் கண்ணனை மட்டும் பாடல, கண்ணனை ஒரு குறியீடாக வைத்து இந்த உலகத்துல வாழ்வியல். நீங்க சொன்னாங்களே பக்தி, முதல் கேள்விக்கு வர ஆண்டாளுக்கு வர ஆண்டாள் சொல்றா, கூடியிருந்து குளிர்ந்தே வரம் போவாய், எல்லாரும் சந்தோஷமா. நான் மட்டும் கண்ணனுடைய பக்திய அவ சாப்பாடை மட்டும் சொல்ல, அவளுக்கு கிடைச்ச தின்பண்டங்களை மட்டும் சொல்லல, கண்ணனுடைய பக்தி என்கிற வெள்ளத்துல எல்லாரும் குளிக்கலான்றான். கண்ணன் என்கிற பக்தி என்கிற அந்த வெள்ளத்துல எல்லாரும் குளிக்கலான்றான்.